ஹாய் காய்ஸ், நம்ம எஸ்டர்டே அங்கன்வாடி தொடர்பா ஒரு வீடியோ போட்டுருந்தோம். அந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. என்ன கமெண்ட் பண்ணிக்கிறீங்கன்னா, என்னுடைய தாலுகால வந்துக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நெறைய பேர் சொல்லியிருக்கீங்க. இப்ப தற்போது அத வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மின்னல் வேகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா 6 தாலுகா வந்திருக்கு. 6 தாலுகா பிளஸ் ஒரு மாவட்டத்துக்கு வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சொன்னது. இந்த மாரி வந்து பார்த்தா தமிழ்நாட்டுல நெறைய பேர் இருக்காங்க. நமக்கு தெரியாமயே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் சொல்லாம கூட இருந்திருக்கலாம். ஸோ அதனால இதுவரைக்கும் நம்ம வந்தத அத மட்டும் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தாலுகாவா கூட இருக்கலாம். ஸோ அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா எண்ட் வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா, 23 மாவட்டம் என்னங்கிறத சொல்லிடுறேன். அதுக்கு மேல 6 தாலுகா எதுக்கு வந்துக்குன்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒன் பை ஒன்னா நான் சொல்றேன். அதே மாரி புது மாவட்டம் எதுக்கு வந்துக்குன்னு நான் சொல்றேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா எண்ட் வரைக்கும் பாருங்க. இது மாரி அப்டேட்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. கவர்மெண்ட்லேருந்து எந்த அப்டேட்டா இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உடனுக்குடன் தெரிவிச்சுட்டு இருக்கிறது நம்மளோட ட்ரெண்டிங் ஜாப் சேனல் மட்டும்தான். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஒரே ஒரு லைக் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மதுரை மாவட்டத்துக்கு வந்திருக்கு. மதுரை மாவட்டம் ஃபர்ஸ்ட் ஆயிடுச்சா? 2வது வந்து பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை ஆரணி தொகுதிக்கு வந்திருக்கு. திருச்சியில வந்து பார்த்தீங்கன்னா, முசிறி தொகுதி வந்திருக்கு. பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு தொகுதி வந்திருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கரெக்ட்டா தெரியல. அதே மாரி திருப்பத்தூர்ல வந்திருக்கு. திருப்பூர்ல வந்திருக்கு. கோயம்புத்தூர், ஈரோடு, தூத்துக்குடி மாவட்டம், காஞ்சிபுரம், அதே மாரி திருவள்ளூர், செங்கல்பட்டு, சென்னை, கன்னியாகுமரி, ராமநாதபுரம். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம். இந்த வேலூர் மாவட்டத்தில மொத்தம் உங்களுக்கு 4 தொகுதி வந்திருக்கு. இந்த 4 தொகுதி என்னன்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா காட்பாடி. அந்த காட்பாடி தொகுதியில வந்து பார்த்தீங்கன்னா நெறைய பிளாக் இருக்கு. ஒவ்வொரு தொகுதியிலும் நெறைய பிளாக் இருக்கு. ஸோ அதே மாரி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா காட்பாடிக்கு வந்துச்சுன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப தான் வந்திருக்கு. நீங்க பொய் சொல்றீங்கன்னு தான். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா காட்பாடியில ஏற்கனவே வந்துருச்சு. ஏன்னா காட்பாடியில நெறைய பிளாக் இருக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் வந்திருக்கு. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற பிளாக் இப்ப தான் வந்திருக்கு. சரி, அடுத்து 2வது வந்து பார்த்தீங்கன்னா அணைக்கட்டு தாலுகால வந்திருக்கு. அதே மாரி குடியாத்தம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காணியம்பாடி பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இதுல 4 ஆயிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்துக்கு வந்திருக்கு. ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு வந்திருக்கு. சேலம் மாவட்டத்துக்கு வந்திருக்கு. நாமக்கல் மாவட்டம், தஞ்சாவூர், திருநெல்வேலி, கள்ளக்குறிச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டா இப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. புதுக்கோட்டை மாவட்டம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசா வந்த மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம். இது எப்போ வந்துச்சுன்னா லாஸ்ட் வீக்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இந்த லாஸ்ட் வீக்ல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாவட்டத்துக்கு வந்துட்டு இருக்குது. ஆனா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா குறைவான பேர் தான் சொல்றாங்க. நிறைய பேர் வந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டேங்கிறாங்க. சரி, இப்போ நாம வந்து பார்த்தீங்கன்னா 6 தாலுகா சொல்லியிருந்தோமா, ஒரு மாவட்டம் 6 தாலுகா. அந்த ஒரு மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு வந்திருக்கு. அடுத்த தாலுகா பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக்ட். இந்த சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஓமலூர் தாலுகா வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஓமலூர் தாலுகா வந்துருச்சு. அடுத்து நாம வந்து பார்த்தீங்கன்னா எந்த தாலுகா வந்திருக்குன்னா, அடுத்து ஆத்தூர் தாலுகா வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இது சேலம் மாவட்டம் ஆத்தூர்ல தான் வந்திருக்குன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேற எங்க வந்திருக்குன்னா, சேலம் மாவட்டத்துல எடப்பாடி தொகுதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அதோட ஸ்கிரீன்ஷாட் நான் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணாங்க. நான் எடுக்கல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 3 தாலுகா வந்து பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துல இதுவரைக்கும் வந்திருக்கு. ஆத்தூர், எடப்பாடி, ஓம்பலூர் 3 தாலுகா வந்திருக்கு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில தாலுகா கூட வந்திருக்கலாம். நமக்கு தெரியாம இருக்கலாம். இது 3 ஆயிடுச்சா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 3 தாலுகா எதுன்னு பார்த்தீங்கன்னா, வேலூர் மாவட்டத்துக்கு வந்திருக்கு. அந்த வேலூர் மாவட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த அணைக்கட்டு, காணியம்பாடி, அதே மாரி இன்னொன்னு குடியாத்தம். இந்த 3, இதுல ஒரு 3, 6 தாலுகாவுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அதே மாரி பாருங்க, சேலம் வந்துருச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கமெண்ட் பண்ணிக்கிறாங்க. தாலுகா நம்ம கேட்டிருக்கோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓமலூர், காடையாம்பட்டி தாலுகால வந்திருக்குங்கிறாங்க. என்னைக்கு வந்திருக்குன்னு கமெண்ட் கேட்டிருக்காம பாருங்க. 10/1/2026ங்க. இந்த கால் லெட்டர் வந்து 2 நாள் தாங்க ஆகுது. இந்த கால் லெட்டர் எல்லாமே 10/1/2026 அன்னைக்கு தாங்க வந்திருக்கு. அப்படின்னு பார்த்தா ஒரு 2 டேஸ் தாங்க ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருந்தாலும் உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கலாம். ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் பாருங்க, உங்களுடைய பிளாங்க் ஆஃபீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க. இப்போ இந்த வீக்ல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மின்னல் வேகத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஜனவரிக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி எல்லாமே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ண போறாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா மின்னல் வேகத்துல வந்துட்டு இருக்கு. இன்னும் நமக்கு தெரியாத பல தாலுகா, பல மாவட்டம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்கலாம். நாம சொன்ன இந்த 23 மாவட்டம் உள்ளே வந்து பாத்தீங்கன்னா நிறைய தாலுகா, பிளாக் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்கலாம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு அவங்க தெரிஞ்ச தகவல் மட்டும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. நம்ம அவங்களுக்கு தெரியாத தகவலும் இருக்கலாம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத வேறங்களுக்கு கூட வந்திருக்கலாம். சோ அதெல்லாம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியாது. சோ அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா உடனே கான்டாக்ட் பண்ணுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு. ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சிக்கு வந்திருக்கு. மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு. அது எந்த தாலுகான்னு வந்து பாத்தீங்கன்னா இவங்க மென்ஷன் பண்ணல. என்னைக்கு வந்து டேட் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க இன்னும் ரிப்ளை பண்ணலாம். பண்ணா நம்ம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்றோம். அங்கன்வாடி தொடர்பா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரே ஒரு லைக் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.